ஸோ நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் சரி அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, பேசிக் மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேசிக்ஸ் வச்சு தான் நம்மளால் சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பேசிக் ஸ்டெப்ஸும் டே பை டே நடத்திட்டு வரேன். ஸோ கிட்டத்தட்ட 22 டேஸ் பிளான் தான் அது. அதில் 10th டே தான் நம்ம இன்றைக்கி ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டில் ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட், ஃபோர்த் ரூட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னென்னா 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பரை எடுத்து எழுதுறது. அதுதான் ஆன்சர். சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்கொயர் ரூட், அந்த வேல்யூஸை பற்றி பார்க்குறது. ஸோ ரேடிக்கல்ஸ் ஆல்சோ நோன் as ஸ்கொயர் ரூட் ஆர் ஆல்வேஸ் வே டு த ஃபைண்ட் ஆஃப் ரூட் ஆர் த நம்பர் தட் multiplied by itself gives the original number. இப்போ √2 × √2னா வெறும் 2, √3 × √3னா வெறும் 3. அதே போல் √2 அப்படின்னா 1.41 சம்திங், அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ √4 அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறோம், இப்போ எப்போவுமே ரூட் வேல்யூஸ் என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணிவிட்டு அது ஹவு மெனி டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 நம்பர்ஸில் ஒரு நம்பரை ஆன்சராக எழுதணும். அதுதான் இங்கே ஆன்சர். இப்போது இங்கே இருக்க நம்பர் இப்போ 36 அப்படின்னு இருக்குது. 36 எல்டிவிஷன் எடுத்தோன்னா 6 வரும். நான் ஏன் இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு தெரியும் 6 6 ஆர் 36ன்னு. நான் ஒரு வேளை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 1 2s are 2, 8 2s are 16, 2 9, 3 and 3. ஸோ 3 × 3, 2 × 2. ஸோ 2 3க்கு ஒரு 3 எழுதுகிறேன், 2 2க்கு ஒரு 2 எழுதுகிறேன். ஸோ 3 2s are 6 தான் என்னோடய ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அந்த மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இந்த மாதிரி 20 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ √225 அப்படின்னா ஆன்சர் 15 எழுதிடலாம் ஈஸியாக. ஏன்னா 15 × 15, ஸோ ஒரு 15க்கு ஒரு 15 ஆன்சர் எழுதுறது. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இப்போ இந்த ரேடிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 2 நம்பர்ஸ் சேமாக இருந்தால் ஒரு நம்பரை ஆன்சராக எழுதுறது தான் ரேடிக்கல்ஸ். அப்புறம் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் பேசிக்ஸ். ஸோ இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ, இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று செய்யணும். அது நான் ஃபைனலில் சொல்லித்தரேன். Determine if the following numbers are perfect square. If they are perfect square root, find a square root. If not a perfect square. இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா, நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம். 8 8s are 64, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 9 9s are 81, 95 நாட் பாசிபிள். அப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள், √3 + √3 அப்படின்னா 2 டேர்ம் ஒரே மாதிரி இருந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது 1 டைம் இருக்குது, இது 1 டைம் இருக்குது. அப்போ 1 + 1 2, 2√3. 3√3 + 4√3 அப்படின்னா 7√3. 2√3 - 5√3 அப்படின்னா இது ரெண்டும் ஆப்போசிட் சைன் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 3√3 மைனஸ் நெகட்டிவ் தான் பெருசு. ஸோ அந்த லாஜிக்கில் நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான், உங்களோட நாலேஜை பொறுத்து இருக்குது. இப்போ இங்கே 2 × 3 இருக்குது, 2 3s are 6ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ இது என்ன வரும், 6 2s are 12ன்னு வரும். ஸோ 12 நம்ம எல்டிவிஷன் எடுத்தால் என்ன வரும், அப்போ 2√3. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஒரு நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் ஆகிடுச்சுன்னா அதை திருப்பி ஃபேக்டரைஸ் பண்ணி அதை ரூட்டோட வேல்யூவை பர்ஃபெக்ட் நம்பராக எழுதுறது கரெக்டு. டிவிஷன்னாலும் அப்படி தான். இப்போ √6 / √2ன்னு இருக்குது. இப்போது இங்கே 2 இருக்குது, இது வந்து 2ஆல் டிவைட் ஆகும் உள்ளே இருக்க நம்பர். ஸோ அப்போ அதை நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணால் என்னோடய ஆன்சர் √3. இது மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ முக்கியமான ஒரு கான்செப்ட், இது மல்டிப்ளை பண்ணுறது. இதுக்கால இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஓகே,
இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டெப்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 2 சமயம் √5 + √5 ஈக்குவல் டு இங்கே 1√5 1√5 இப்போ 2√5 8 - √2 அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுலேயும் 2 காமன், இதுலேயும் 2 காமன். ஸோ சப்ராக்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 8 அப்படின்னா 2√2 - √2. ஸோ இப்போ 2 சப்ராக்ட் பண்ணால் √2. 2 √2லேருந்து ஒரு √2 சப்ராக்ட் பண்ணால் ஒரே ஒரு √2 மட்டும் வரும். தேர்ட் ஒன் √3 ஸ்டார் ஆஃப் √3. √3 × √3 என்ன வரும்? வெறும் 3. √5 × √5 வெறும் 5. நெக்ஸ்ட்டு √18/√2. √18 நான் 2 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 × 9/√2. 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 என்ன இருக்கும்? 3 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3. √3 × √3 3. ஸோ ஓகே. இப்போ இந்த சம்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பர்ஃபெக்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். இது ரொம்ப கவனமாக செய்யணும். இதில் தான் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஆன்சர் செய்ய வராது. நல்லா கவனிங்க. ஒரே டேர்ம் இங்கே √7 √3 √7 √3 இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. இது ப்ராக்கெட்னாலும் ஒன்று தான், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ என்ன பண்ணலாம்? இது a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? a + b a - bனா a² - b² ஃபார்மேட். அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் √7 ஹோல் ஸ்கொயர் போடுறோம் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஸ்கொயர் போட்டால் என்ன ஆகும்? ரூட் ரிமூவ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரியல் நம்பர் கிடச்சிடும். சரியா? ரூட் ரிமூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது இதுலேயே நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே அடுத்த சம் இருக்குல்லையே அதை பார்க்கலாம். என்ன இருக்குது? √10 + 2 √10 + √2 divided by √5 - √2. ஓகே. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணலான்னா, இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டில் இருக்க ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா காஞ்சிகேட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. காஞ்சிகேட் அப்படின்னா என்னென்னா, இருக்க டினாமினேட்டரில் சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுறது. √5 சென்டரில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணோன்னா நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். புரிஞ்சுதா? ஸோ டினாமினேட்டரில் ரூட்டை ரிமூவ் பண்ணணுன்னா காஞ்சிகேட் எடுக்கணும். அதுதான் லாஜிக். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் இருக்கிறத சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பர். அது ஈஸியாக பண்ணிட்டோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுனால a + b a - b பண்ணிட்டோம். இது செப்பரேட்டாக தான் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் √50. அதுக்கடுத்து ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. √10 2 √20. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் √10 ப்ளஸ் √2 × √2 வெறும் 2. இது அதே போல் நல்லா பாருங்கள். a + b a - b தட் மீன்ஸ் a² - b². எப்போவுமே இந்தமாதிரி காஞ்சிகேட் எடுக்கிற கான்செப்டில் ஃபுல்லுமே வந்து டினாமினேட்டர் a² - b² ஃபார்மேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூட் ரிமூவ் ஆகிடும். அதுதான் கான்செப்டாக இருக்கும். இப்போ √50 நம்ம எல்டிவேஷன் எடுக்கலாம். 5 டேபிள் 10 5 டேபிள் 2 20 எடுத்தால் 2 10 2 5 10 ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 5√2 + 2√5 + √10 + 2. ஒவ்வொன்றும் கீழே டினாமினேட்டரில் 5 - 2. மேலே இருக்க நம்பர் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் தனித்தனி செப்பரேட் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நோ ப்ராப்ளம். அப்படியே அதை வச்சுக்கோங்க. ஒன்றுமே கம்பைனே பண்ண முடியாது. இதில் காமன் டேர்ம் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே √2 இருக்குது, இங்கே √5 இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். காமன் டேர்ம் எடுக்க முடியாது. இது ரெண்டுலேருந்து என்ன எடுக்கலாம்னா 2வை காமன் எடுக்கலாம். அப்போ என்ன வரும்? ரூட்டுக்குள்ளே √5 + 1ன்னு வரும். ப்ளஸ் இது ரெண்டுலேருந்து என்ன காமன் எடுக்கலாம்னா
இதை √2 × √5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ √2 காமன் எடுத்தா 5 + √5 அவ்வளோதான். இதுலேயுமே √5 காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், √5 காமன் எடுப்போம். அப்போ √2 √5 இது √5 ஆகிடும், இது 1 மாறிடும் /3. இங்கே பாரு, இங்கே √5 + 1, இங்கே √5 + 1. அப்போ √5 + 1 இங்கே காமன் எடுத்துருவோம். எடுத்தோன்னா இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும், இங்கே √10ன்னு இருக்கும் /3. இதுதான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இது சம்மந்தமான ஏதாவது சம்ஸ் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து சால்வ் பண்ணலாம்.